அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியம் என்ற நூலின் பாகம் 1 இயல் 1 பாடல்கள் 9, 10 குறித்து பார்க்கப் போகின்றோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நான் எழுதிய திருக்குறள் புதிய பேருரை என்ற நூல் பற்றிய விழா உரையை யூடியூபில் பதிவிட்டேன். அதனால் கடந்த வாரம் வெள்ளத்தாண்டவம் பதிவு நான் செய்யவில்லை. இப்பொழுது அதை தொடர்ந்து செய்கின்றேன். இந்த 9வது பாடலானது தமிழ்நாடு பெருமை பெறும் தலைநகர்தான் தாரணியில் புகழ்மிக்க புதுமை பூமி இமிழ்கடதான் வளர்ந்தார் போல் புகழ்தார் ஓங்கி எண்டிசையும் வானுயர்ந்து மேல் சிறக்கும் குமிழ் சிரிப்பு கோதையர்கள் கொண்ட அன்பால் குடும்ப நலம் தழைத்தோங்கி வளரும் நல்ல அமைவான செல்லையதாம் என்று சொன்னால் வாய்மணக்கும் கேட்போரின் காதி நிற்கும். இதுதான் அந்த 9வது பாடல். இதில் தமிழ்நாடு என்பது குறித்து நாம் அறிய வேண்டியது, மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினர். அப்பொழுது சங்கரலிங்கனார் என்பவர் உண்ணாவிரதம் இருந்து தொடர்ந்து 70 நாட்கள் இருந்து அந்த பெயர் மாற்றத்திற்காக உயிரைவிட்டார். இது நடந்தது 1956ஆம் ஆண்டு. 1967இல் பேரறிஞர் அண்ணா ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இவ்வளவு சிறப்பு மிக்கது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பதற்கு நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது, நமது முற்கால மன்னர்களாகிய சேர, சோழ, பாண்டியர்கள் மிகவும் பேரும் புகழுமாக வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என்பதாகும். அந்த நாடு என்ற வகையில் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று விரும்பினர். அந்த தமிழ்நாட்டினுடைய தலைநகர் மிகவும் புகழ்மிக்கது. அந்த புகழ்மிக்க நகரமானது பல வகையில் சிறப்புற்றது. அந்த தலைநகரானது கடல் போன்று வளர்ந்து கொண்டே உள்ளது. சென்னைக்கு வருபவரெல்லாம் சென்னை விட்டு செல்ல மாட்டார்கள், அங்கேயே தங்கிவிடுவார்கள். அதனால் சென்னை நகரமானது விரிவடைந்தே வருகின்றது. எப்படி என்றால், சென்னையை தொட்டுள்ள வங்கக்கடல் தெற்கு முகமாக சென்றால் இந்துமா கடல், அரபிக்கடல் போன்றவற்றுடன் கலக்கின்றது. அப்படியே கலந்து வளர்கின்றது. அதுபோன்றுதான் சென்னையும் காலகாலமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனுடைய அளவிற்கு எல்லை இல்லை, எல்லை வளர்ந்து கொண்டே சென்றது. அப்படிப்பட்ட சென்னை. இங்கு பெண்கள் சிறப்பாக இருக்கின்றார்கள். பெண்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். பெண்கள் நல்ல முறையில் இருந்தால்தான் குடும்ப நலம் தழைக்கும், குடும்பம் சிறைக்கும். கணவன் மனைவி உறவு பலப்பட்டால் குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் உருவாகுவார்கள். அவர்களால் சமுதாயம் நல்ல சமுதாயம் உருவாகும். அதனால் அவர்களால் குடும்ப நலம் வளரும் என்பதை இந்த சென்னை உறுதி செய்து கொண்டுள்ளது. அப்படிப்பட்ட சென்னையை நாம் எல்லா வகையிலும் அமைந்ததாக கருதுகின்றோம். அதை சென்னை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாயெல்லாம் மணக்கும், கேட்போரின் காது இனிக்கும். செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாடலை எப்படி கேட்டால் காதினிக்கும் என்று பாரதியார் பாடினாரோ, அதே போன்று சென்னை என்று சொன்னாலும் அதை கேட்போன்று காதினிக்கும். அப்படிப்பட்ட அருமையான நகரம் சென்னையுடைய தமிழ்நாட்டுடைய தலைநகராக அமைந்துள்ளது என்பது சிறப்புக்குரியது. இப்பொழுது 10வது பாடலை பார்ப்போம். சென்னை போல் எங்கேனும் கண்டோருண்டோ,
சிந்தித்து பார்த்தாலும் அதற்கு இணையாய் மண்ணுலகில் மற்றொரு இடம்தான் உண்டோ மக்கள் எல்லாம் மகிழ்வின்பம் அடைவதற்கு. விண்ணுலகில் தேடியோடி அலைந்த போதும் வேறிடம்தான் எவரேனும் கண்டாருண்டோ? கண்ணுக்கு கண்ணான சென்னை, இங்கு வாழும் நாம் பெரும் பேறு பெற்றோம் என்றோ. இப்படிப்பட்ட அரிய நகரம் சென்னை. இங்கே சென்னையில் எல்லாம் கிடைக்கும், எல்லா வசதியும் உண்டு. இங்கே போக்குவரத்திற்கு ஒரு முனையிலிருந்து மறுமுனை செல்வதற்கான வாகனங்களாக பல உள்ளன. பல வேலைகளை இங்கு செய்து முன்னுக்கு வரலாம். அப்படிப்பட்ட அரிய நகரம் சென்னை. அப்படிப்பட்ட இந்த அரிய நகரத்தில் நாம் வாழ்வதற்கு என்பது நமக்கு கொடுத்து வைத்தது. நாம் மிகவும் பேறு பெற்றோம். இப்படியாக சென்னையுடைய தலைநகர் உள்ளதை நான் இந்த 9, 10 பாடல்களில் கூறியுள்ளேன். இந்த சென்னையை பற்றி இன்னும் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் பதிவிடுவேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வெள்ளத்தாண்டம் காவியத்தின் முழு பகுதியையும் கேட்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அப்பொழுது இந்த பதிவு தொடர்ந்து கிடைக்கும். இது ஒரு காவியம் அல்ல, சென்னையினுடைய வரலாறு, சென்னையினுடைய சோக வரலாறு நிறைந்தது. சென்னையிலே எப்படி வெள்ளத்தின் போது மக்கள் துன்புற்றார்கள் என்பதை நேரடியாக காண்பது போன்ற காட்சிகள் இந்த காவியத்தில் படம் பிடித்துள்ளேன் என்பதை அந்த இரு பாடல்களையும் மீண்டும் ஒருவரை கூறுகிறேன். தமிழ்நாடு பெருமையுறு தலைநகர்தான், தாரணியில் புகழ்மிக்க புதுமை பூமி. இமிழ்களதான் வளர்ந்தார் போல் புகழ்தான் ஓங்கி, எண்டிசையும் வானுயர்ந்து மேல் சிறக்கும். குமிழ் சிரிப்பு கோதையர்கள் கொண்ட அன்பால் குடும்ப நலம் தடை தோங்கி வளரும். நல்ல அமைவான சென்னையதாம் என்று சொன்னால் வாய்மணக்கும், கேட்போரின் காதி நிற்கும். சென்னை போல் எங்கேனும் கண்டோருண்டோ? சிந்தித்து பார்த்தாலும் அதற்கு இணையாய் மண்ணுலகில் மாற்றம்தான் உண்டோ என்று மக்கள் எல்லாம் மகிழ்ந்தின்பம் அடைவதற்கு. விண்ணுலகில் தேடியோடி அலைந்த போதும் வேறிடம்தான் எவருமே கண்டார் இல்லை. கண்ணுக்கு கண்ணாகும் சென்னை, இங்கு வாழும் நாம் பெரும்பேறு பெற்றோமென்றோ. இதுதான் அந்த இரு பாடல்களாகும். இப்பொழுது என்னுடைய பாடல்களையும் விளக்கத்தையும் கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து வெள்ளத்தாண்டம் காவியத்தின் முழு பகுதியையும் கேட்க வேண்டுமானால் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தீர்களானால் உங்களுடைய ஆதரவால் இந்த வெள்ளத்தாண்டவம் முழு பகுதியும் வெளியிட்டு வருவேன், உங்களுக்கு கிடைக்கும். சென்னையிலே மக்கள் எவ்வாறெல்லாம் துன்புற்றார்கள் வெள்ளத்தின் பொழுது என்பது, அதற்கு எவ்வாறெல்லாம் உதவி செய்தார்கள் என்பதும் நன்றாக தெரியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.